Hey Tesla robot, சொல்லுங்க சியோ. அந்த லைட்ஸை கொஞ்சம் ஆன் பண்ணு. எஸ், ஸோ எந்திரன் 2.0 கொடுத்துட்டாங்க அண்ட் 3.0 கொடுக்கணும்ல. ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் லைஃபாகவே கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா ரோபோட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்னது, இது யார் உருவாக்குறா, இது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும், இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஒரு டெஸ்லா ரோபோட்டை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டெஸ்லாவோட சிஇஓ இலான் மாஸ்க், இவங்க யார் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரைப்டோ கரன்சி, டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ்லாம் வந்து இவங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்லையுமே இவங்க இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இவங்களுடைய கம்பெனிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய கம்பெனியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இது என்ன அப்படின்னா மனிதன் மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோ, ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா ரோபோட். எஸ், ஸோ இந்த மனிதன் மாதிரியே இருக்கிற ரோபோ எந்திரன் மூவி பார்த்துருவேன் நினைக்கிறேன். 2.0 கொடுத்தாங்க, 3.0 வந்து இதுதான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தா ஆஃபீஸில் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு சொல்கிறதான், ஓகேவா? ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்லா ரோபோட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க, அதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா, ஓகேவா? செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மீன்ஸ் அதோட வேலைகளை, அதாவது அந்த ரோபோட்டுக்குரிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த டெஸ்லா ரோபோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்மாதிரியாக இருக்குமா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் தான். எஸ், ஸோ அடுத்த வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் அது டேட்டு கரெக்டான மந்த்தெல்லாம் இன்னும் கரெக்டாக ரிவீல் ஆகலை. ஸோ வந்து பார்த்தா ரிவீல் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தா அடுத்த இயரில் பண்ணுறாங்களாம். ஸோ ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். ஏன்னா சீக்கிரமாகவே கொண்டு வராங்க. சில வருஷங்கள் ஆகும்னு தான் நான்லாம் எதிர்பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்னதுன்னா ரோபோக்களிலேயே சிறந்த ரோபோ டெஸ்லா ரோபோட் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரோபோக்களுக்கே முன்மாதிரியாக இருக்கான்ப்பா. ஸோ பார்க்கலாம் என்ன தான் இருக்குது அதில் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் டெஸ்லா தான்ப்பா. இலான் மாஸ்க் ஸ்பேஸ் ஆட்டோமொபைல் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் சைட்லேயே நான் வரேன்டா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ரோபோட் தான், அதாவது ஹியூமனைட் ரோபோட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்லா ரோபோட். எஸ், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு காருக்கு சிஇஓ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த டெஸ்லா போர்ட்ஸில் உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸு, கேமராஸ், நேவிகேஷன் டூல்ஸ் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கு யூஸ் பண்ணிக்காங்களாம். சாரி வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு யூஸ் பண்ணிக்காங்களாம், டெஸ்லா காருக்கு. அதாவது ரோபோட்டுக்குள்ளதை தான் காருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெஸ்லா காரை எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நீங்கள் ரிவ்யூ தான் பார்த்துருக்கீங்களா தெரியல. பார்க்காதவங்களும் நான் சொல்லிக்கிறேன். அந்த கேமரா கிளாரிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதிலே பார்க்கலாம். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது தான் அதிலே கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை டிசைன் பண்ணது எதுக்காக அப்படின்னா அந்த டேஞ்சரஸான ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டேட்டிவ், அதாவது மறுபடியும் செய்யக்கூடிய ஒர்க்கு, அப்புறம் போர் அடிக்கிற மாதிரி ஒர்க்கு, இதெல்லாம் நம்ம செய்வோம். அதாவது நம்ம பீப்புள்ஸ் எல்லாமே செய்யும்போது நம்மளுக்கு வந்து அது செய்கிறதுக்கு பிடிக்காது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சரஸான ஒரு வேலையெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிரை கையில் வச்சுட்டு தான் நிறையா ஒரு ஒர்க்கர்ஸ் எல்லாமே செய்வாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு ரோபோ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ இந்த டேஞ்சரஸானது இல்லைன்னா ரிப்பீட்டேட்டிவ், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு கம்பெனி சொல்கிறேன் எனக்கு கரெக்டாக வரல டக்குன்னு. இந்த ரிப்பீட்டேட்டிவ்னா மறுபடியும் இதே சேம் கான்செப்ட் தான் மறுபடியும் செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸை யூஸ் பண்ணுறாங்களாம். அதாவது இந்த ஒரு டெஸ்லா போர்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம்ப்பா, இது வந்து அதுக்காக மேட் பண்ணது தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான், ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்லா ரோபோட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.8, ஓகேவா? ஸோ 5.8னா எப்படி நம்ம ஹைட்டுக்கு ஈக்குவலாக வந்துடும். நம்ம ஹைட்னா நார்மலோட மென் ஹைட்டுக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சஸ்லாம் மனுஷன் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் மனுஷங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி எந்திரன் மூவியில் சொல்கிற மாதிரி சொல்லிட வேண்டியதான், ஓகேவா? ஸோ எஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இப்போ வந்து இந்த ரோபோட் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா எந்திரன் மூவி பார்த்துருப்பீங்க, அதில் உள்ள கான்செப்ட் தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது நல்லாவே வளர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இலான் மாஸ்க் வந்து உண்மையாகவே பாராட்டியே ஆகணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், இப்போ ரோபோட்
அடுத்தது ஃபோன் பிசி எதுவும் லான்ச் பண்ணுவாங்களோ தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த எந்திரன் மூவியில் பண்ண மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. திடீர்னு அது எல்லாம் மீறிட்டு அப்படின்னா அப்படிலாம் மீறாதுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்போம். பட் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயராக லான்ச் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் இதை பார்த்து அவங்களுடைய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து கொள்ளட்டும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோ கைஸ். பை பை. லைஃப் இஸ் பேஷன், பேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட். டெஸ்லா ரோபோட் அந்த லைட் ஆஃப் பண்ணிப்போம்.